நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் நியூலி அனௌன்ஸ்ட் இசிஐ நெட் ஆப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? புதிதாக அறிவிக்கப்பட்ட இசிஐ நெட் செயலின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசிஐ அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அவங்களோட அப்ளிகேஷன் தான் இது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 40க்கும் மேற்பட்ட வெப்சைட், ஆப் எல்லாமே வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணி ஒரே அப்ளிகேஷனுக்குள்ள அந்த எல்லா சர்வீசஸையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இசிஐ நெட் அப்படிங்கிற ஆப்பை கொண்டு வர போறாங்க. சரிங்களா? ஸோ அப்ப டு இன்டகிரேட் ஆல் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ஆப்ஸ் இன்டு அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் 2 ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேங்களா? ஜீனோம் எடிட்டட் அப்படின்னா மரபணு மாற்றப்பட்ட, ஓகேங்களா, சாரி, மரபணு மாற்றம் அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஜீனோம் எடிட்டட் அப்படின்னா மரபணு திருத்தப்பட்ட 2 நெல் வகைகளை வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ அதனுடைய பெயர், அதை யார் உருவாக்கியிருக்காங்க, எந்த பயிர்ல இருந்து, எந்த நெல் வகையில இருந்து இந்த புது நெல் வகையை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப கமலா அப்படிங்கிற இந்த ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டி, இதை வந்து ஐகாரோட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரைஸ் ரிசர்ச் எங்க இருக்காங்கன்னா ஹைதராபாத்ல இருக்காங்க. அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுல இருந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த சம்பா மசூரி அப்படிங்கிற இந்த வெரைட்டியோட ஜீனை எடுத்து அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அதுக்கு பதிலா இந்த கமலா அப்படிங்கிற வெரைட்டியை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிற இந்த வெரைட்டியை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேங்களா? இங்க ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இங்க அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இவங்க எங்க இருக்காங்கன்னா நியூ டெல்லியில வந்து இருக்காங்க. இவங்க இந்த எம்டியூ 1010 அப்படிங்கிற இந்த வெரைட்டியில இருந்து பூசா டிஎஸ்டி ரைஸ் 1 அப்படிங்கிற வெரைட்டியை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்தியாவிலே ஜீனோம் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸை இப்பதான் முதல் முறையா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி வந்திருக்கு. சரியா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு பாக்குறப்ப நமக்கு பிடி காட்டன் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கு. பிடி பிரிஞ்சால்லாம் வந்துச்சு, ஆனா நம்ம பயன்படுத்தல இன்னும். ஸோ இது எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. ஓகேங்களா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஜிஎம் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜெனட்டிக்கலி எடிட்டட் கிராப்ஸ். ஓகேவா? அடுத்தது, which state in India has taken the first step to prevent forest encroachment with the help of artificial intelligence அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் வன ஆக்கிரமிப்பை தடுக்க நடவடிக்கை எடுத்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவிலே வனப்பகுதி அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமும் வன ஆக்கிரமிப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தான். மத்திய பிரதேசோட வனத்துறை தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? லைக் வந்து ஃபாரஸ்ட்லயே வல்னரபிளான ஏரியாஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை பிக்சர் எடுத்து வச்சு அந்த பிக்சரை இப்போ 3 நாளைக்கு முன்னாடி எடுத்த பிக்சரையும் இப்போ எடுக்கக்கூடிய பிக்சரையும் கம்பேர் பண்ணி என்ன டிஃபரன்சஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உண்டான சொல்யூஷன்ஸை பண்ணக்கூடிய வேலைகளை மத்திய பிரதேச அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். பக்லிஹார் டேம் அப்படிங்கிறது செனாப் நதி மேல இருக்கு. கிஷான் கங்கா டேம் அப்படிங்கிறது நமக்கு ஜீலம் நதி மேல தான் இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த 2 நதியில இருந்து பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய தண்ணீரை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். அந்த பின்னணியில நம்ம பாக்குறோம். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? லாஸ்டா, which police station in Tamil Nadu won the best police station award given by Union Home Ministry in 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட சிறந்த காவல் நிலைய விருதை தமிழ்நாட்டின் எந்த காவல் நிலையம் வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முத்துப்பேட்டை அப்படிங்கிற இந்த காவல் நிலையத்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.